நல்லவர். ஆமென். பெரிய காரியங்களை செய்வார்கள். நாளிலும் கூட இந்த துதி ஆராதனை ஆசீர்வதிக்க முடியாய். ஆமென். அவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. நீ பெரியவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நல்ல பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம். ஹல்லேலூயா. நீ நல்லவர். ஆண்டவரே, அற்புதங்களை செய்கிறவர். எங்களை நடத்தி வருகிற தெய்வமே, நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா. உன்னை கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனை ஆண்டவர் முழுவதுமாய் உன்னை கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த லைவ் ப்ரோக்ராமை என் தேவனை ஆசீர்வதிக்க முடியாது சொல்லிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நாளைக்கு கூட நம்முடைய மாஸ்டர் இந்த லைவ் ப்ரோக்ராம்னால இது பண்ண முடியல. அவங்க சென்னையில் இருக்கிறாங்க. இன்றைக்கி வந்துடுவாங்க. நாம் சேர்ந்து தேவனை நாம் ஆராதிப்போம். ஒரு சில பாடலை கூட பாடி தேவ நாமத்தை நாம் சேர்ந்து உயர்த்துவோம், ஆராதிப்போம். உம்மை நம்பி வந்தேன், நான் வைக்கப்படலை. உந்தையை என்னை கைவிடலை. ஹல்லேலூயா. நம்ம இருக்கிற இடத்துல சொல்லுவோம், ஆமென். அவரை நம்பி வந்தவங்க ஒருவரும் ஒரு நாளும் கைவிடப்பட்டதில்லை. ஹல்லேலூயா. தேவன் நம்மை உயர்த்துகிறவர், நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி, ஆமென். உம்மை நம்பி வந்தேன், வைக்கப்படலை. உம்மை நம்பி வந்தேன், நான் வைக்கப்படலை. உந்தை என்னை கைவிடலை. உம்மை நம்பி வந்தேன், நான் வைக்கப்படலை. உந்தை என்னை கைவிடலை. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன். விழுப்பாடி வாரங்கள் எனக்கு தந்தேன். வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன். இருப்பாடி வாரங்கள் எனக்கு தந்தேன். எல்லோகே 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 உம்மை துதிப்பேன். எல்லோகே 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 உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன், நான் வைக்கப்படலை. உந்தை என்னை கைவிட செல்வானும். உம்மை நம்பி வந்தேன், நான் வைக்கப்படலை. உந்தை என்னை கைவிடலை. காயப்பட்டு நின்று கண்ணீர் சென்றேன். கலங்கின எனக்காக ஆமென். காயப்பட்டு நின்றேன், கண்ணீர் சென்றேன். எனக்காக இறங்கி வந்தேன். உடன்படிக்கை என்னோடு செய்தேன். இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தேன். உடன்படிக்கை என்னோடு செய்தேன். இழந்திட்ட யாவையும் எல்லோகே 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 உம்மை துதி. ஆமென். எல்லோகே 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 உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன், நான் வைக்கப்படலை. உந்தை என்னை கைவிடலை. உம்மை நம்பி
அவருக்கு நன்றி சொல்லுவோமா? ஹalleluya. மூங்கிலதை யோசிக்க வேண்டாம். ஹalleluya. பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியங்களை செய்கிறேன் என்று சொன்னவர் நம் கூட இருக்கிறார். ஹalleluya. அவர் நமக்காக யுத்தம் செய்கிறவர். அவர் நம்மோடு கூட இருக்கிறவர். ஹalleluya. ஹalleluya. நம்மை காக்கிறவர். அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. ஹalleluya. நல்ல இருக்கிற இடங்களை கரங்களை தட்டி சொல்லுவோம். ஆமென். நன்றி. ஹalleluya. முழு உள்ளத்திலிருந்து ஹalleluya. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுமா ஒரு நன்றியுள்ள இதயத்தோடு ஹalleluya. முந்தினதை யோசிக்காமல் பூர்வமானதை சிந்திப்பாவோம். முந்தினதை யோசிக்காமல் பூர்வமானதை சிந்திக்காமல் புதியவைகளை அறிக்கைக்கு பாடுவோம். ஆமென். புதியவைகள் தோன்ற செய்தி சாம்பலை சிங்காரமாக்கி. நன்றி அப்பா. நன்றி உமக்கு நன்றி. முழு மனதுடன் சொல்லுகிறோம். நன்றி உமக்கு நன்றி. மனநிறைவுடன் சொல்லுகிறோம். நன்றி 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 உமக்கு நன்றி. முழு மனதுடன் சொல்லுகிறோம். ஆமென். நன்றி உமக்கு நன்றி. மனநிறைவுடன் சொல்லுகிறோம். பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷிக்கிறேன். பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷிக்கிறேன். உறவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி. உறவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி. நன்றி சொல்லுவோம். நன்றி உமக்கு நன்றி. முழு மனதுடன் சொல்லுகிறோம். நன்றி உமக்கு நன்றி. மனநிறைவுடன் சொல்லுகிறோம். சேர்ந்து பாடுவோம். நன்றி உமக்கு நன்றி. முழு மனதுடன் சொல்லுகிறோம். ஹalleluya. நன்றி உமக்கு நன்றி. மனநிறைவுடன் சொல்லுகிறோம். கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் என் பீடத்தோடு. கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் என் பீடத்தோடு அறுக்க செய்தி. ஏன் விரித்த கரங்களெல்லாம் கொடுக்கும் கரங்களாய் மாற்றிவிட்டீர். ஆமென். ஏன் விரித்த கரங்களெல்லாம் கொடுக்கும் கரங்களாய் நன்றி சொல்லுவோம். நன்றி உமக்கு நன்றி. முழு மனதுடன் சொல்லுகிறோம். நன்றி அப்பா. நன்றி உமக்கு நன்றி. மனநிறைவுடன் சொல்லுகிறோம். நன்றி உமக்கு நன்றி. முழு மனதுடன் சொல்லுகிறோம். ஆமென். நன்றி உமக்கு நன்றி. மனநிறைவுடன் சொல்லுகிறோம். புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவர். நன்றி நன்றி உமக்கு நன்றி. முழு மனதுடன் சொல்லுகிறோம். நன்றி உமக்கு நன்றி. மனநிறைவுடன் சொல்லுவோம். நன்றி நன்றி உமக்கு நன்றி. முழு மனதுடன் ஆமென். நன்றி உமக்கு நன்றி. மனநிறைவுடன் சொல்லுகிறோம். ஹalleluya. ஆமென். ஹalleluya. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது. ஹalleluya. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஹalleluya. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் ஹalleluya வெட்கப்பட்டு போவதில்லை. ஹalleluya. நல்ல கரங்களை தட்டி சொல்லுமா? ஆமென். வீடுகளில் இருக்கிற இடங்கள் ஹalleluya. ஆமென். நல்ல கரங்களை தட்டி ஹalleluya. உடைந்த பாத்திரம் என்று அவர் ஒருவரையும் தள்ளுவதில்லை. ஆமென். ஒன்றுக்கும் உதவாதவர் என்று ஹalleluya. எவரையும் அவர் சொல்லுவதில்லை. ஹalleluya. ஹalleluya. எல்லாரையும் தூக்கி விடுகிற தெய்வம் அவர். ஹalleluya. ஆமென். ஹalleluya.
பாய்ந்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஆமென். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை நம்பினோரை நீர் உம்மை தேடி வந்தோரை நிற்பதில்லை. இயேசு மகாராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம். ஆமென். இயேசு மகாராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உடைந்த பாத்திரமே உடைந்த பாத்திரம் என்று நீர் அவரை சொல்லுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் அவரை சொல்லுவதில்லை. ஒன்றுக்கு உதவாது என்று நீர் அவரை சொல்லுவதில்லை. ஆமென். ஒன்றுக்கு உதவாது என்று நீர் அவரை சொல்லுவதில்லை. ஆமென். இயேசு மகாராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. ஆமென். இயேசு மகாராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை ஆமென். நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஏழைகளின் நீரே எளியோரின் நம்பிக்கை. ஆமென். ஏழைகளின் நீரே எளியோரின் நம்பிக்கை நீரே. இக்கட்டுள் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. ஆமென். இக்கட்டுள் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. மகாராஜா எங்கள் நேசா உம்மை தேடி கைவிட உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. மலைகளெல்லாம் படிகளாக்குவார். நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குகிற தெய்வம். ஹல்லேலூயா. அவர் ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், அவர் யாக்கோபின் தேவன், அவர் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. ஆமென். காலங்களிலும் அவர் உயிரோடு இருக்கிறவர். அவர் நம்மோடு கூட இருக்கிற தேவன். ஹல்லேலூயா. பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். மலைகளெல்லாம் வழிகளாக்குவார். நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். ஹல்லேலூயா. 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, துதிக்கிறோம். ஹல்லேலூயா. பெரிய பர்வதமே எம்மாத்திரம் சிறுபாவின் முன்பாய் ஹல்லேலூயா சமமோ உண்மையாகுவாய். ஹல்லேலூயா. முத்திரை மோதிரமாய் நம்மை தெரிந்து கொண்டவர். ஹல்லேலூயா. அவன் இயேசுவின் நாமத்தால் ஜெயம் பெறுவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வழிகள் எல்லாம் வழிகளாக்குவார், பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார்,
வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பான தேவன் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் ஒப்பான தேவன் இல்லை. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பான தேவன் இல்லை. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பான தேவன் இல்லை. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பான தேவன் இல்லை. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன், நட்சத்திர
ஹalleluya ஹalleluya. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், ஆண்டவரே எங்களுக்காய் உடைய மகிமையை திறந்து இந்த பூமிக்கு வந்தீங்களப்பா, உமக்கு நன்றி. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? இருக்கிற இடங்களை கரங்களை வைத்து ஹalleluya. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, ஹalleluya. எங்களுக்காய் பேச்சுமனை கொடுத்தீங்களே, உமக்கு நன்றி நன்றி, ஹalleluya ஹalleluya. ஓ ரபனா ஷக்கர தரபியாதனா. ஒரு 2 நிமிஷம் நல்ல அந்நிய பாஷையில ஹalleluya. ஓ ரபா பாபா கர கர தரபியாதனா. ஏ நஹந்தரோ பியாதனா வரஷேரா தரபியாதனா. ரீமா கர தரபியாதனா போஷே கரபியாதனா. அபிஷேகம் பெற்றவங்க எல்லா அந்நிய பாஷையில ஹalleluya ஆமென் ஹalleluya. இருக்கிற இடங்கள் எல்லாம் உண்மையா உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கு ஹalleluya ஹalleluya. பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுகிற இந்த வேளையில ஹalleluya உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து சொல்லுமா, நன்றி நன்றி ராஜா, அளவில்லா அன்பிற்காக ஹalleluya. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? ஹalleluya கரங்களை வேண்டி ஹalleluya. நன்றி நன்றி ராஜா, அளவில்லா அன்பிற்காக. நல்ல உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து சொல்லுமா, நன்றி நன்றி ராஜா, அளவில்லா அன்பிற்காக. நன்றி நன்றி ராஜா. நன்றி சொல்லிக்கொண்டே இருப்போமா ஹalleluya. அளவில்லா உடைய அன்பிற்காய் நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. இஸ்ரவேலின் தேவனே ஆகிய கர்த்தாவே ஹalleluya 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 ஹalleluya. நன்றி நன்றி ராஜா, அளவில்லா அன்பிற்காக. தொடர்ந்து சொல்லுமா, நன்றி அப்பா, நன்றி ஹalleluya, அளவில்லா அன்பிற்காக. மீண்டுமாய் நன்றி நன்றி. அவருடைய பிரசனத்தை உணர்ந்து சொல்லுமா, அவருடைய பிரசனத்தை உணர்ந்து ஹalleluya, அவருடைய பிரசனத்தை உணர்ந்து சொல்லுமா அந்த காலை வேளையில. நன்றி நன்றி ராஜா, ஹalleluya, அளவில்லா அன்பிற்காக. மீண்டுமாய் சொல்லுவோம், நன்றி 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 ராஜா, அளவில்லா அன்பிற்காக. மீண்டுமாய் நன்றி நன்றி ராஜா, அளவில்லா அன்பிற்காக. மீண்டுமாய் சொல்லுவோம், நன்றி நன்றி ராஜா, அளவில்லா அன்பிற்காக. இஸ்ரவேலின் தேவனே, என் தேவனாம் கர்த்தரே, உம்மை வாழ்த்துகின்றேன், நன்மைகள் நினைக்கின்றேன். பாடுவோம், இஸ்ரவேலின் தேவனே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகின்றேன், நன்மைகள் நினைக்கின்றேன். இயேசுவே, இயேசுவே. பாடுவோம், இயேசுவே, இயேசுவே. மீண்டுமாய் சொல்லுவோம், இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. நன்றி நன்றி ராஜா, அளவில்லா அன்பிற்காக. சொல்லுவோம், ஹalleluya. நன்றி நன்றி அப்பா, அளவில்லா அன்பிற்காக. திருக்கரம் என்னை தாங்கி ஹalleluya ஆமென். கடும் பிரச்சனைகளிலும் ஹalleluya முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்தீரே, உமக்கு நன்றி ஹalleluya ஹalleluya. நன்றி அப்பா. நல்ல 2 கரங்களை வேண்டி
அப்பாவுக்கு நேராய் சொல்லுவோம். ஹalleluya. நம்மை அர்ப்பணித்தவர்களாய் ஹalleluya சொல்லுவோம். ஹalleluya. நன்றி அப்பா. ஹalleluya. திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னே செல்வதற்கு பலத்தை நீ தந்த. கரங்களை வைத்து சொல்லுமா. திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகள் முன்னே செல்வதற்கு பலத்தை நீ தந்ததற்காய். இயேசுவே சொல்லுவோம். இயேசுவே இயேசுவே இயேசுவே. நன்றி அப்பான்னு சொல்லுவோமா. நன்றி நன்றி ராஜா. அளவில்லா அன்பிற்காக. நன்றி அப்பா. நன்றி அப்பா. நன்றி நன்றி ராஜா. அளவில்லா அன்பிற்காக. ஹalleluya ஹalleluya. நல்ல தகப்பனே நாங்கள் துதிக்கிறோம்ப்பா. இவற்றுமா ஆண்டவரே உடைய ஆராதனையிலே பிரியப்பட்டு ஆண்டவரே எங்களோடு கூட இருந்த அப்படி தயவுக்காய் நன்றி அப்பா. அவங்க ஸ்தோத்திரம். ஹalleluya. ஆமென். ஹalleluya. ஆமென். நாங்கள் துதிக்கிறோம். ஹalleluya. ஸ்தோத்திரம். ஹalleluya. நன்றி தகப்பனே துதிக்கிறோம். குறிச்சியாய் கூட அப்படி தேசத்துக்காய் நாம் இருக்கிற இந்த தேசத்துக்காய் நாம் ஜெபம் பண்ணுவோம். ஹalleluya. ஆமென். நம்முடைய மாநிலத்துக்காய் நம்முடைய மாவட்டத்துக்காய் ஜெபம் பண்ணுவோம். ஹalleluya. நம்மை தேவன் இந்த மாவட்டத்தில் இந்த தேசத்தில் வைத்திருக்கிறார். ஹalleluya ஹalleluya. நம் நிமித்தம் ஜெபிக்கிறவர்கள் நிமித்தமாய் இந்த தேசம் ஆசீர்வதிக்கப்படும். ஹalleluya. எத்தனை பேர் ஜெபம் பண்ண போறீங்க? ஹalleluya. நம்முடைய தேசத்துக்காய். ஹalleluya. நன்றி அப்பா. நாங்கள் இருக்கிற ஆண்டவரே எங்கள் தேசத்துக்காய் ஜெபிக்கிறோம். என் கருத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எத்தனையோ ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஹalleluya. ஆண்டவரே வன்முறைகள் நடக்குதுப்பா. எத்தனையோ காரியங்கள் பிசாசு ஆண்டவரே ஜனங்களை கெடுத்து கொண்டு போகிற ஆண்டவரே என் கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்கள் தேசத்தின் ஜனங்களை என் கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் தேசத்தில் ஒரு ஜபாவியை கொடுங்கப்பா. எங்கள் தேசத்தின் ஜனங்களுக்கு ஆண்டவரே நீங்கள் மீட்டுக் கொள்ளுங்கப்பா. இந்த ரத்தத்தை சிந்திங்களப்பா இந்த ஜனங்களுக்காய். ஆண்டவரே உங்களுடைய காரம் ஒரு அற்புதம் செய்ய முடியாது சொல்லிக்கிறோம். ஹalleluya. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஹalleluya. ஆமென். ஹalleluya. ஆமென். ஒரு சிறிய காரியங்களை கூட நம்ம தியானிப்போம். ஹalleluya. தேவ செய்திக்கு நேராய் ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். எடுத்து வாசிப்போம். சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1, 2 ஆகிய வசனங்களை வாசிப்போம். பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றான். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. சாத்தானே, எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. இவன் அக்கினியினின்று தப்புவிக்கப்பட்ட கொல்லி அல்லவா என்றார். ஹalleluya. கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின் மூலமாய் நீர் எங்களுக்கு இந்த நாளில் பேச வேண்டிய உடைய காரியங்களை நீர் வெளிப்படுத்த முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீர் மறைத்து நீர் வெளிப்பட முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே என் கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்குறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஹalleluya. ஆமென். வாசிப்போம். இதனுடைய பின்னணி, இந்த புத்தகத்தின் பின்னணி என்னன்னு பார்த்தோம்னா, பெரகியாவின் மகனும் இத்தோவின் பேரனுமாகிய சகரியாவே இந்த புத்தகத்தை எழுதியவர். ஆமென். இத்தோவின் ஆசாரிய குடும்பத்தின் தலைவனாக சகரியா இருந்தான். நம்ம பார்த்தோம்னா சகரியா யார் அப்படின்னா அவர் லேவியா இருந்தார். அவர் தலைவனாகவும் இருந்தார். அதே போல் சகரியா தீர்க்கதரிசியாகவும் இருந்தார். சகரியா தீர்க்கதரிசன புத்தகம் சிறிய
முக்கிய தீர்க்கதரிசிகளின் புஸ்தகத்தில் ஒன்றாய் காணப்படுகிறது. ஆமென். அதே போல இந்த சகரியா புஸ்தகத்தில் செருபாபேல் எனக்கூடிய ஒரு நம்ம பாட்டில் கூட பாடினோம், செருபாபேல் முன்பாய் சமபூமி ஆகுவாய். செருபாபேல் இஸ்ரவேல் இந்த தப்புவிக்கப்பட்ட கொள்ளி அப்படின்னு நம்ம பார்க்குறோம் யோசுவாவை குறித்து. ஆமென். ஆண்டவர் சகரியாவுக்கு ஒரு காரியங்களை சொல்கிறார். அந்த தேவதூதனுக்கு முன்பாய் சில காரியங்களை சொல்லும்போது தீர்க்க தரிசனமாக சில காரியங்களை பெற்றுக்கொள்கிறார் நம்முடைய சகரியா தீர்க்கதரிசி. என்ன காரியம்னு பார்த்தா யோசுவாவை குறித்துதான ஒரு காரியம். ஆமென். அந்த இஸ்ரவேல் தேசத்தில் மீண்டு வந்தவர்கள் பல பாடுகளுக்குள்ளாய் தப்புவிக்கப்பட்ட கொள்ளி என்றால் நம்முடைய லிட்ரலாக அப்படி பார்த்தோம்னா பல பாடுகளுக்கு மத்தியில் என்ன பண்ணுறாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் போகிறாங்க. தன்னுடைய பாவத்தை நிமித்தம் ஆண்டவர் சிறையிருப்புக்குள்ளாய் ஜனங்களை அனுமதிக்கிறார். அப்படி அவங்க போகும்போது பார்த்திங்கன்னா நிறையா பாடுகளுக்கு மத்தியிலாய் உபத்திரவங்களுக்கு மத்தியிலாய் நிறைய சிறையிருப்புகள். அது சொல்லுவாங்கள்ல, எல்லாத்தையும் பிடிக்கிட்டு என்ன மிச்சம் மீதி இருக்கோ அதுதான். அப்படி மிச்சம் மீதி இருந்த பீப்புளை தான் ரெம்னன்ட் பீப்புள் இஸ்ரவேல் மக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இஸ்ரவேலர்களில் அடிமைத்தனத்தில் போய் அதில் மீந்திருந்தவங்க இந்த சிறு கூட்டத்தினராக இருக்கிறாங்க. அந்த சிறு கூட்டத்தில் தேவன் அந்த சகரியாவை தெரிந்து கொண்டார் ஒரு தீர்க்கதரிசியாய். அந்த நாட்களில் சகரியா அந்த தீர்க்கதரிசியாய் இருந்தார். அப்பொழுது இந்த காரியங்களை தேவன் சகரியாவுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். இதை தான் இந்த விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். யோசுவாவை குறித்து பார்க்கிறோம். யோசுவா யாருன்னு பார்த்தீங்கன்னா செருபாபேல் அந்த தேசத்தினுடைய ஆளுநராய் இருக்கிறார். யோசுவா யாருன்னு பார்த்தோம்னா பிரதான ஆசாரியர். தேவனுக்கும் ஜனங்களுக்கும் இடையில நிற்கிறதான ஒரு நபராய், ஜனங்களுக்காய் தேவனுடைய சமூகத்தில் நிற்கிற ஒரு பிரதிநிதியாய் யோசுவா இந்த இடத்துல காணப்படுகிறார். அப்போ யோசுவா எப்படி இருக்கிறாரு அப்படின்றத இந்த நம்ம சாப்டரில் நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா இவர் என்ன பண்ணார் அப்படின்னா சகரியா என்ன பண்ணார், யோசுவா என்ன பண்ணார்னா அவருக்கு பிரதான ஆசாரியராக இருந்தால் மீண்டும் தேவ ஆலயம் கட்டும்படியாய் யூதா எருசலேம் மக்களை ஆமென் யூதா மக்களையும் இஸ்ரவேல் மக்களையும் ஆமென் எருசலேமில் உள்ள எல்லா மக்களையும் ஊக்குவித்தார். ஆமென். கிமு 516 515 இந்த நாட்களில் அந்த ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டது. ஜனங்களை ஊக்குவித்தார். ஆலயம் கட்டுவதற்கு இடிந்து போன அந்த ஆலயத்தை மீண்டுமாய் எழுப்பி கட்டுவதற்கு இந்த யோசுவா ஜனங்களை ஊக்குவித்தார். அப்படிப்பட்டதான் இந்த பிரதான ஆசாரியர் எப்படிப்பட்டவராக இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3வது வசனம் வாசிங்க. யோசுவாவெனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தான். அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி இவர்கள் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து கொடுங்கள் என்றார். பின்பு அவனை நோக்கி, நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன் என்றார். ஆமென். இந்த இடத்துல யோசுவா எப்படி பார்க்கிறான்னு பார்த்தீங்கன்னா பிரதான ஆசாரியர் தேவனுக்கு முன்பாய் ஜனங்களுடைய பிரதிநிதியாய் நிற்க வேண்டிய ஒரு ஆள் எப்படிப்பட்டவராக இருக்காருன்னா அழுக்கு வஸ்திரம். ஆண்டவர் பரிசுத்தமுள்ளவராக இருக்கிறார். அப்போ ஜனங்களுக்கு முன் எல்லா ஜனங்களுக்கும் பிரதிநிதியாய் நம்ம சொல்லுவோம்ல இந்தியன் அம்பாசிடர், இந்தியா தேசத்துக்கு முழுவதுமாய் ஒரு அம்பாசிடர் என்ன பண்ணியிருப்பாங்க, பிரதிநிதி ஒரு அப்போ என்ன பண்ணுவாங்க வச்சிருப்பாங்க. அதே போல தான் நம்ம இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாத்துக்காகவும் ஒரு பிரதிநிதியை அந்த நாட்களில் ஆண்டு வச்சிருந்தாரு. அவர் தான் யோசுவா பிரதான ஆசாரியராய் அந்த நாட்களில் காணப்பட்டார். ஆமீன். அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார் பார்த்தா அழுக்கு வஸ்திரம் தரித்திருந்தார். இந்த நாட்களிலும் ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஜெபிக்கிறவர்களை ஜனங்களுடைய பிரதிநிதியாய் வைத்திருக்கிறார். நீங்களும் நானும் செய்ய வேண்டிய வேலை நம்முடைய வஸ்திரம், ஆவிக்குரிய வஸ்திரம் எப்படிப்பட்டதாக இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் அந்த மீந்திருந்த நபர் இந்திய தேசத்தில் தமிழ்நாட்டில் எத்தனையோ ஆட்கள் இருக்காங்க. ஆனால் எதற்காக ஆண்டவர் உங்களையும் என்னையும் சபையிலே வைத்திருக்கிறார், எந்த நோக்கத்துக்காக வைத்திருக்கிறார் என்பதை அந்த நோக்கத்தை அறிந்து நாம் செயல்பட வேண்டியதாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். இந்த 1வது வசனத்தில் பார்ப்போம். என்னன்னா அவர் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார்.
அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். ஆமென். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றான். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் பார்ப்போம் அப்படின்னா, நம்ம இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு பக்கத்தில் தேவதூதனும் இருக்காங்க. அதே போல் நமக்கு விரோதம் செய்யறதுக்குன்னே பிசாசு என்ன பண்ணுறான், நம்முடைய வலது பக்கத்திலே அவனும் வந்து பக்கத்தில் வந்து நிற்கிறான். ஹல்லேலூயா. அப்போ சொல்கிறாரு, ஆண்டவர் பார்த்து சொல்கிறாரு, அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. சாத்தானே, எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. இவன் அக்கினியில் நின்று தப்புவிக்கப்பட்ட கொள்ளி அல்லவா. எல்லா ஜனங்களும் மோஸ்ட்லி எல்லாம் அழிஞ்சிருச்சு. அதிலிருந்து மீண்டு வந்த இந்த யோசுவா, ஹல்லேலூயா, ஆமென், அந்த ஜனங்களோடு கூட அழிஞ்சு போயிருக்கலாம். ஆனாலும் தப்புவிக்கப்பட்ட கொள்ளி. ஆமென். நம்ம லிட்டரலாக பார்ப்போம் அப்படின்னா, மாடுகளிலிருந்து தப்புவிக்கப்பட்டவர், உபத்திரவத்திலிருந்து தப்புவிக்கப்பட்ட ஒரு நபர். அதை தான் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, அக்கினியிலிருந்து தப்புவிக்கப்பட்ட கொள்ளி அப்படின்னு யோசுவாவை என்ன பண்ணுறாங்க, இந்த இடத்துல சொல்கிறாங்க. அப்போது இந்த நாட்களிலும் பிசாசு நமக்கு தீங்கு செய்ய என்ன பண்ணுறான், அவனும் வந்து நிற்கிறான். நம்ம கூப்பிடுறது கிடையாது, ஆனால் அவன் என்ன பண்ணுறான், வந்து நிற்கிறான். அதே போல் ஆண்டவரும் நமக்காக வைத்திருக்க தேவ தூதர்கள் என்ன பண்ணுறாங்க, நம்முடைய பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க. ஹல்லேலூயா. இந்த இடத்துல யோசுவா பக்கத்தில் இருந்த அந்த சாத்தானை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, அவன் அக்கினியிலிருந்து தப்பு வைக்கப்பட்ட கொள்ளி. எல்லாத்திலிருந்து தப்பிச்சு என்ன பண்ணுறான், வந்துட்டான். ஹல்லேலூயா. அதே போல் நம்முடைய ஸ்பிரிச்சுவல் இதில் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அக்கினியில் இருந்து தப்பு வைக்கப்பட்ட ஒரு கொள்ளி அப்படின்னா, ஒரு அக்கினி எரியுதுன்னா அதுலேருந்து ஒரு கொல்லிக்கட்டை எடுத்து என்ன பண்ணணும்னா, அது அணையாமல் இருக்கணும்னா அடுத்து இன்னொரு அக்கினியில் வைக்கணும். ஆமாம். அப்படி இல்லைன்னா இன்னொரு என்ன பண்ணணும், ஏதாச்சும் ஒரு அக்கினியில் வச்சுக்கிட்டே இருக்கணும். அது இன்னொருத்தர பற்றி வைக்கணும். அப்படி இல்லைன்னா அது அணைஞ்சு போயிடும், அது நமத்து போயிடும். ஹல்லேலூயா. அதே போல் இன்றைக்கு நம்ம தப்புவிக்கப்பட்ட கொள்ளியாக இருக்கிறோம்னா, ஆமென், ஆண்டவர் நம்ம அடுத்தது 10 வருஷத்துக்கு போயிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. அடுத்தது என்ன பண்ணணும், உருவாக்கணுமா. நம்முடைய இருக்கிற இடத்துல, நம்முடைய ஏரியாவில் ஆண்டவர் ஒரு யோசுவாவாய் நம்மளை வைத்திருக்கிறார், ஒரு பிரதிநிதியாய். ஹல்லேலூயா. அநேக இடங்களில் இன்றைக்கு நிறைய ஜெபங்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. நாமும் ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். பிரதான ஆசாரியர் அந்த யோசுவா அழுக்கு வஸ்திரம் போட்டிருந்தாராம். ஆமென். இன்றைக்கு நாம் உணர்ந்து பார்ப்போம், எத்தனை பேர் ஆண்டவருக்குள்ள நம்ம பரிசுத்தமாக இருக்கிறோம். ஆமென். அந்த அழுக்கு வஸ்திரத்தை களைந்து போடுவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் எதிர்பார்க்கறத, அவருக்கு முன்னாடி நிற்கிறோம்னா அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், அதற்கு நம்ம தகுதிப்படுத்தி கொண்டு நம்மளை வாழ வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். இந்த நாட்களிலும் ஒவ்வொரு ஏரியாக்களிலும் ஆண்டவர் நம்மை ஒரு யோசுவாவாய் வைத்திருக்கிறார். ஆமென். நம்மளும் எரியணும், அந்த இடமும் எரியணும். ஹல்லேலூயா. நம்மளும் அக்னியா மாறணும், நம்ம இருக்கிற இடமும் அக்னியா மாறணும். அதனால தான் உங்கள் ஏரியாவில் உங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனையோ ஏரியாக்கள்லேருந்து நம்ம சபைக்கு சென்று கொண்டு இருக்கிறோம். ஒவ்வொரு ஏரியாக்களிலும் ஆண்டவர் ஒவ்வொரு யோசுவாக்களை வைத்திருக்கிறார். எதுக்குன்னா அவங்களோட கூட சேர்ந்து நம்மளும் வாழணும் அப்படி கிடையாது. ஆமென். நம்ம அக்கினி நமத்து போகாமல் இருக்கணும்னா நாம் அடுத்த ஒரு ஃபயரை ஏற்படுத்தணும். ஹல்லேலூயா. ஆமென். அப்படி இது போதும், இந்த சூடு போதும் நம்ம அப்படியே இருந்தோம் அப்படின்னா நம்முடைய அக்கினி நமத்து போய்விடும், நம்முடைய அக்கினி அவிஞ்சு போயிடுறதா காணப்படும். ஹல்லேலூயா. இந்த நாட்கள் நம்ம அப்படி போகிறதுக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கவில்லை. ஆண்டவர் நாம் பற்றி ஜுவாலிக்கிற அக்கினியாய் அவர் இருக்க விரும்புகிறார். நம்முடைய தேவன் அக்கினி ஜுவாலியாய் கொண்டவர். ஹல்லேலூயா. அப்போ அவர் அக்கினியாய் இருக்கிறது போல நாமும் அக்கினியாய் நம்ம மாறணும். ஹல்லேலூயா. நம்ம அக்கினியாய் இருந்தால் நம்முடைய ஏரியா அக்கினியாக மாறும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு ஏரியாக்களிலும் நிறையா ஜெபக்குழுக்கள் ஏற்படுத்தப்பட வேண்டும். ஏதோ 2-3 ஏரியாக்களில் ஜெபக்குழுக்கள் இருந்தால் பத்தாது. ஆமென். ஹல்லேலூயா. எங்கும் ஜெபக்குழுக்கள் துதிசேனை எழுப்ப வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய அக்கினி அவியாமல் காத்துக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம மட்டும் நல்லா இருந்தால் போதும், நம்ம குடும்பம் மட்டும் அக்கினியாக சான்ஸே கிடையாது. அக்கினி இன்னொரு அக்கினிக்குள்ளே போனால் தான் அது எரியும். ஹல்லேலூயா. தப்புவிக்கப்பட்ட கொள்ளியாக இருந்தால் அந்த கொள்ளி இன்னொரு அக்கினிக்குள்ளே போடப்படணும். ஹல்லேலூயா. அப்படி இல்லைன்னா நம்முடைய அக்கினி அந்த கொள்ளி நமத்து போய்விடும்.
ஹalleluya. கொஞ்சம் அனலை வச்சுக்கிட்டு ரொம்ப நாள் நம்மளால இருக்க முடியாது. ஹalleluya. அது பற்றி எரிகிற அக்கினியா மாற வேண்டும். இந்த நாளில் ஆண்டவரோடு கூட பேச வேண்டிய காரியம் ஹalleluya. நம்ம இருக்கிற இடத்துல அக்கினியா இருக்கணும். ஹalleluya. அதே போல ஆண்டவருடைய தூதன் நாங்கள் பார்க்குறாரு. அவர் புதிய வஸ்திரத்தை என்ன பண்ணுறாரு? கொடுக்கிறார். ஹalleluya. 5வது வசனத்தில் அவன் சிரசின் மேல் சுத்தமான பாகையை வைப்பார்களாக என்றார். அப்பொழுது சுத்தமான பாகையை அவன் சிரசின் மேல் வைத்து அவனுக்கு வஸ்திரங்களை தரிப்பித்தார்கள். கர்த்தருடைய தூதன் அங்கே நின்றார். கர்த்தருடைய தூதன் யோசுவாவுக்கு சாட்சியாக, சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நீ என் வழிகளில் நடந்து என் காவலை காத்தால் நீ என் ஆலயத்தில் நியாயம் விசாரிப்பாய், என் பிரகாரங்களிலும் காவல் காப்பாய். இங்கே நிற்கிறவர்களுக்குள்ளே உலாவுகிறதற்கு இடம் நான் உனக்கு கட்டளையிடுவேன். ஆமென். ஹalleluya. என்ன சொல்றார்? அது யோசுவாவுக்கு மட்டும் இல்ல, இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு ஊழியக்காரனாக இருக்கிறோம். நம்முடைய ஒவ்வொரு ஆமென் ஹalleluya நமக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கார். ஆசாரிய சனங்கள் சொல்லி ஆண்டவர் வச்சிருக்கார். ஹalleluya. அதே போல ஆமென் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். இந்த இடத்துல நம்ம கர்த்தர் சொல்றார், நீ என் வழிகளில் நடந்து என் காவலை காத்தால். ஆமென். எப்படிதான் வாழ்நாள் கிடையாது. நம்ம ஆண்டுக்குள்ள இருக்கிறோம், சபைக்கு வருகிறோம். நமக்கும் வெளியே இருக்கிறவங்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை காண வேண்டும். ஹalleluya. அவங்களும் அப்படிதான் இருக்காங்க, நானும் இப்படி தான் இருப்பேன்னா அது நம்ம சர்ச்சுக்கு வர்றதுக்கு அவசியமே கிடையாது. ஹalleluya. அப்போ ஆண்டவர் நீ என் வழிகளில் நடந்து என் காவலை காக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். எல்லா காவலோடும் ஆமென் நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். ஹalleluya. ஆமென். நம்ம கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் நமக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை காண்பிக்க வேண்டும். இந்த இடத்துல யோசுவாவுக்கும் மற்றவர்களுக்கும் ஆண்டவர் ஒரு வித்தியாசத்தை காண்பிக்க விரும்பினார். ஹalleluya. அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நினைக்கிறதான காரியம் ஆமென் அவருடைய வழிகளில் நாம் நடக்கிறோம். ஹalleluya. ஏதோ போகல நம்ம போகக்கூடாது. ஹalleluya. நம்ம வாழ்வது ஒரு வாழ்க்கை, அது ஆண்டவர் நடப்பிக்கிறதான ஆண்டவர் காட்டுறதான வாழ்க்கையில அந்த வழியிலே நாம் நடந்தோம் என்றால் ஆண்டவர் சொல்றார் இந்த இடத்துல ஹalleluya. ஆமென். இங்கே நிற்கிறவர்களுக்குள்ளே உலாவி வருவதற்கு நான் உனக்கு கட்டளையிடுவேன். அவருடைய பிரகாரங்கள்ல அவருடைய ஸ்தலத்துல தங்குவதற்கு நமக்கு இடத்தை கொடுப்பார். ஹalleluya. ஆமென். ஆண்டவர் எதிர்பார்க்கிறதான காரியம் நமக்குள்ளாய் காணப்படட்டும். ஹalleluya. ஆமென். ஹalleluya. ஆண்டவர் ஹalleluya அவர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவர். நம்ம தேவையில்லாத காரியங்கள் குறித்து நாம கவலைப்படுறதுக்கு அவசியமே கிடையாது. ஹalleluya. ஆண்டவர் நடத்துவார். ஹalleluya. மற்றவங்களுக்கு முன்பாய் நம்ம சாட்சியா இருக்கணும். ஹalleluya. கர்த்தருடைய பிள்ளைங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணக்கூடாது? அலட்சியமா இருக்கக்கூடாது. நாம் தான் கவனமா இருக்க வேண்டும். யோசுவாவை பார்த்து ஹalleluya அவனுடைய அழுக்கு வஸ்திரம் எடுத்து அவர் புதிய பாகியை கொடுப்பார், புதிய வஸ்திரத்தை கொடுப்பார். ஆமென். ஹalleluya. நம்முடைய அழுக்கு உடைகளை களைந்து போடுவோம். ஆண்டவர் இந்த நாட்களில் கூட நம்மோடு கூட இருப்பாராக. ஹalleluya. நம்முடைய எல்லா ஆமென் ஏரியாக்கள்ல ஜெப குழுக்கள் ஆரம்பிக்கப்படட்டும். நம்முடைய அக்கினி நமத்து போகாமல் அது இன்னும் அக்கினி ஜுவாலையாய் எரியட்டும். ஹalleluya. கர்த்தர் மோடு கூட இருப்பாராக. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஆமென். ஒரு விஷயாய் கூட ஹalleluya நம்முடைய சபையின் மேல் ஹalleluya ஒரு ஆவி ஆமென் ஹalleluya ஒரு எழுப்புதல் வாசனை எங்க சபையில் ஆண்டவரே வீச பண்ணுங்கப்பா. ஹalleluya. கரங்களை வைத்து சொல்லுமா ஹalleluya. இந்த காலை வேளையிலே கூட ஹalleluya ஆண்டவரே எங்களோடு கூட நீங்க இடைப்படுங்கப்பா. எங்களை ஒரு அக்கினியா நீங்க வைக்கணும். ஆண்டவரே எங்களை ஒரு அக்கினியா நாங்கள் வைக்கணும்ப்பா. ஆண்டவரே எங்கள் அக்கினி ஆண்டவரே ஒரு நாளும் நமக்கு போகக்கூடாது. நாங்கள் இன்னும் அக்கினி ஜுவாலையாய் பற்றி எரியர்களாக எங்களை மாற்றுங்க. ஆண்டவரே இன்னும் அநேக காரியங்கள் இருக்குப்பா. ஆண்டவரே சோதரம் வசனத்தை தியானித்து கொண்டிருந்தோம்னா மணிக்கணக்கா ஆண்டவரே போயிட்டே இருக்கும். ஹalleluya. ஆண்டவரே சோதரம் ஒரு சிறு பகுதியை மட்டும் நாங்கள் எடுத்து அதை பார்த்துருக்கோம். ஆண்டவரே நாங்கள் அக்கினியா மாறணும். ஹalleluya. நாங்கள் அக்கினியா மாறணும். எத்தனை பேர் விரும்புறீங்க? ஹalleluya. நாங்கள் அக்கினியா மாறணும். ஆண்டவரே நாங்கள் இருக்கிற இடங்கள்ல அக்கினி பற்றி எரியணும். ஆமென். அக்கினி எரியணும். ஹalleluya. ஜெப அக்கினி எரியணும் இயேசுவின் நாமத்தினால். ஓராபா கரத்துரபியாந்தர புஷேகார பியாந்தரா லேமா கரத்தர பியாந்தர புஷேகார பியாந்தரா. ஹalleluya. 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 ஒரு வாழ்வு அது உமக்காக. ஹalleluya. கரங்களை வைத்து சொல்லும் ஆண்டவரே ஒரு வாழ்க்கப்பா அது உமக்காய் வாழும் ஆண்டவரே. ஆண்டவரே அந்த பிரதான ஆசாரியனை பார்த்து யோசுவாவை பார்த்து சொன்னீங்க
ஆண்டவரே அழுக்கு வஸ்திரத்தை கலந்து போட சொன்னீங்கப்பா. நாங்கள் சாட்சியா இருக்கணும், நாங்கள் பரிசுத்தமா இருக்கணும் ஆண்டவரே. ஹalleluya. உம்மை நாங்கள் பிரதிபலிக்கிறவர்களாய் மாறணுமே. ஹalleluya ஹalleluya. கரங்களை வைத்து சொல்லும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya. நல்ல பிதாவே ஆண்டவரே மட்டுமாய் எங்களோடு கூட இருந்தீங்க, எங்களை நடத்துனீங்க ஆண்டவரே. மை துதிக்க மை ஆராதிக்க இந்த நேரங்கள்லாம் எங்களுக்கு போதாதுப்பா. இன்னும் நாங்கள் வீட்டில் நாங்கள் இன்னும் ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. என் கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு நாங்கள் ஏறெடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹalleluya. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹalleluya. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.